வணக்கம். உலகம் தோன்றிய காலம் முதலே கலாச்சாரங்கள், மரபுகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை வடிவமைப்பதில் மதங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது என்று சொல்லப்படுது. தற்போது உலகில் கிட்டத்தட்ட 10,000 மதங்கள் உள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. உலகில் உள்ள 800 கோடி மக்களும் ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பும் மதத்தை பின்பற்றுகின்றனர். ஒவ்வொரு மதமும் தனித்துவமான நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை கொண்டுள்ளது. உலகில் உள்ள மதங்கள் ஒவ்வொன்றும் எண்ணற்ற சகாப்தங்கள் வழியாக லட்சிய தத்துவங்களை எடுத்து சென்றுள்ளது. அனைத்து மதங்களுமே அன்பைத்தான் போதிக்கின்றது. உலகில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருந்தாலும் அதில் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றும் முதல் 10 மதங்கள் என்னென்னன்றதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டியலில் 10வது இடத்தில் இருப்பது காவோடைசம். இந்த மதத்தை 4.4 மில்லியன் மக்கள் பின்பற்றுகின்றனர். இந்த மதம் முக்கியமாக வியட்நாமில், குறிப்பாக தெற்கு பகுதியில் பின்பற்றப்படுகிறது. 1920களில் நிறுவப்பட்ட காவோடை பௌத்தம், கிறிஸ்தவம், கன்ஃபியூஷனிசம் மற்றும் தாவோயிசம் ஆகியவற்றின் தத்துவத்தை இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த காவோடைசம். ஒரு உயர்ந்த மனிதரை தான் காவோடை என்ற சொல் குறிக்குது. அதாவது ஒரு உயர்ந்த மனிதர்னா எப்படி இருக்கணும்ன்றத, ஒழுக்க நடத்தை, மூதாதையர்களுக்கு மரியாதை கொடுத்தல், அமைதியாக இருத்தல், ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது, இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த காவோடை என்ற சொல்லுக்கு அர்த்தமாக இருக்குது. 9வது இடத்தில் இருப்பது கன்ஃபியூஷனிசம். சைனா, தைவான், தென்கொரியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்த சுமார் 6 மில்லியன் மக்கள் கன்ஃபூசியஸால் நிறுவப்பட்ட கன்ஃபூசிய சின்னத்தை பின்பற்றுகின்றனர். இது நெறிமுறைகள், சமூக ஒழுங்கு, வயது மற்றும் முதியோர்களை மதித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இது ஒரு மதத்தை விட ஒரு தத்துவ அமைப்பாக செயல்படுகிறது. அனைத்து மக்களும் இயல்பாகவே நல்லவர்கள். அந்த இயல்புடன் தங்களை மீண்டும் இணைத்து கொள்ள உழைக்க வேண்டும். கிமு 500இல் கன்ஃபூசியஸ் மற்றும் அவரது எழுத்துக்களால் இது நிறுவப்பட்டதிலிருந்து இந்த நம்பிக்கை தற்போது 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்டுள்ளது. 8வது இடத்தில் இருப்பது தாவோயிசம். 12 மில்லியன் மக்கள் தாவோயிசத்தை பின்பற்றுகின்றனர். பெரும்பாலும் சைனாவிலும் தைவானின் சில பகுதிகளிலும் இந்த மதம் பின்பற்றப்படுகிறது. தாவோயிசம் சமநிலையையும் வாழ்க்கையையும் ஊக்குவிக்கிறது. இது அனைத்து விஷயங்களிலும் இயங்கும் மற்றும் அனைத்து விஷயங்களுக்கும் உயிர் கொடுக்கும் இறுதி உலகளாவிய சக்தியாகும். தாவோயிசத்தில் சேர்க்கப்பட்டுள்ள சில நடைமுறைகள் தாய் சி, கிகோங் மற்றும் தியானம் போன்ற நடைமுறைகளும் அடங்கும். இது தாவோ தேசிங் போன்ற நூல்களை அடிப்படையாக கொண்டது. நீண்ட ஆயுளையும் உள்ளமைதியையும் வலியுறுத்துகிறது. 7வது இடத்தில் இருப்பது யூத மதம். யூத மதத்தை 14 மில்லியன் மக்கள் பின்பற்றுகின்றனர். மேலும் அவர்கள் முதன்மையாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் வாழ்கின்றனர். ஐரோப்பா, கனடா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இந்த மதத்தை பின்பற்றுபவர்களும் இருக்கின்றனர். யூதர்கள் தோராவின் போதனைகளை பின்பற்றுகின்றனர். ஒரு கடவுள் இருப்பதாக நம்புகிறார்கள். யூத மரபுகளில் ஷப்பாத், அதாவது வாராந்திர ஓய்வு நாள், பாஸ் ஓவர், அதாவது எகிப்திலிருந்து வெளியேறியதை நினைவு கூறும் நாள் மற்றும் ஹனுக்கா போன்ற தீபங்களின் திருவிழா ஆகியவற்றை கடைபிடிப்பது வழக்கம். 6வது இடத்தில் இருப்பது சீக்கிய மதம். சுமார் 25 மில்லியன் மக்களால் சீக்கிய மதம் பின்பற்றப்படுகிறது. இது இந்தியாவில், குறிப்பாக பஞ்சாபில் வலுவான இருப்பை கொண்ட மதமாகும். ஆனால் இங்கிலாந்து, கனடா மற்றும் அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க அளவில் சீக்கியர்கள் வசிக்கின்றனர். இது குருநானக்கால் தொடங்கப்பட்டது. சீக்கிய மதம் கடவுளின் ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் சேவை ஆகியவற்றை கற்பிக்கிறது. சீக்கியர்கள் குரு கிரந்த் சாஹிப்பில் எழுதப்பட்ட 10 குருக்களின் போதனைகளை பின்பற்றுகின்றனர். 5வது இடத்தில் இருப்பது ஷின்டோ. ஜப்பானின் பாரம்பரிய மதமான ஷின்டோவை 104 மில்லியன் மக்கள் பின்பற்றுகின்றனர். ஷின்டோ மதத்திற்கு நிலையான கோட்பாடு அல்லது தோற்றக்கதை எதுவும் இல்லை. ஷின்டோ என்பது காமியை மையமாக கொண்டது. காமி என்பது காற்று, ஆறுகள், மரங்கள் மற்றும் பிற இயற்கை கூறுகளின் உருவகப்படுத்தப்பட்ட கருத்துக்களாகும். இவை புத்த மதம் மற்றும் கன்ஃபியூஷனிசம் மதம் இரண்டுடன் ஒன்றிணைந்து பின்னர் பிரிந்தது. ஷின்டோவில் கிறிஸ்தவ மதத்தின் செல்வாக்கின் காரணமாக மறுமை வாழ்க்கை என்ற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் மனிதர்கள் இறந்த பிறகு காமியாக மாறுகிறார்கள் என்று நம்புகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள், மாட்சூரி அல்லது திருவிழாக்கள் மற்றும்
சின்டோ திருமண விழா ஆகியவை சின்டோவிற்கு முக்கியமான கலாச்சார மரபுகளை குறிக்கின்றது. சின்டோ மூதாதையர் சடங்குகள் மற்றும் இயற்கையுடன் இணக்கத்தை ஏற்படுத்துதல் போன்ற குறிப்பிடத்தக்க கலாச்சார மரபுகளையும் கொண்டுள்ளது. 4வது இடத்தில் இருப்பது புத்த மதம். உலகம் முழுக்க 500 பில்லியன் மக்களால் பின்பற்றப்படுகிறது. முதன்மையாக சைனா, ஜப்பான், தாய்லாந்து, இலங்கை மற்றும் மியான்மரில் பெரும்பாலான மக்கள் இந்த மதத்தை பின்பற்றுகின்றனர். கௌதம சித்தார்த்தர் அதாவது புத்தர் நிறுவிய புத்த மதம் ஒருவர் ஞானம் பெறுவதற்கான பாதையை ஊக்குவிக்கிறது. இந்த மதத்தின் துறவிகள் புகழ்பெற்ற முறையில் அணியும் காவி நிற அங்கியானது அசுத்தங்களை எரித்து அகற்றும் நெருப்பை குறிக்கிறது. தேரவாத பௌத்தர்கள் மற்றும் கிழக்காசிய பௌத்தர்கள் என 2 வெவ்வேறு பிரிவுகள் உள்ளது. இவை தங்களின் நூல்களின் தேர்விலிருந்து வேறுபடுகின்றது. 50 கோடி மக்கள் பின்பற்றும் பௌத்த மதம் உலகெங்கிலும் சாதி அமைப்புகளை தகர்த்து சமத்துவ தத்துவத்தை திறம்பட பயன்படுத்தியதற்காக பாராட்டப்படுகிறது. உலகின் 3வது பெரிய மதமாக இருப்பது இந்து மதம். உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை சேர்ந்த 1.1 பில்லியன் மக்கள் இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். மறுபிறவி, கர்மா மற்றும் மோட்சம் மூலம் மறுபிறவியை இந்துக்கள் நம்புகிறார்கள். தீபாவளி, நவராத்திரி மற்றும் ஹோலி போன்ற பண்டிகைகள் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளாக உள்ளது. இது வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை மற்றும் புராணங்களை அடிப்படையாக கொண்டது. உலகின் 2வது பெரிய மதமாக இஸ்லாம் உள்ளது. இதில் முதன்மையாக இந்தோனேஷியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துபாய், அபுதாபி போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் உட்பட உலகம் முழுவதும் சுமார் 1.8 பில்லியன் மக்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகின்றனர். இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களின் ஒரே கடவுளான அல்லாவை வழிபடுகின்றனர். மேலும் குர்ஆனில் பொறிக்கப்பட்ட நபிகள் நாயகத்தின் போதனைகளை நம்புகின்றனர். இஸ்லாமிய மதத்தில் சன்னி மற்றும் ஷியா என்ற 2 முக்கிய கிளைகள் உள்ளது. இவை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாரிசுரிமை பிரச்சனையால் பிரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. முதலிடத்தில் இருப்பது கிறிஸ்தவம். கிறிஸ்தவம்தான் உலகின் மிகப்பெரிய மதமாக உள்ளது. உலகளவில் 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். அதாவது 2 பில்லியன் மக்கள். முக்கியமாக அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ, ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவின் பெரும்பகுதி மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கின்றனர். கிறிஸ்தவர்கள் இயேசுவை வழிபடுகின்றனர். அவர்களின் புனித நூலாக பரிசுத்த பைபிள் உள்ளது. பைபிளின் நூல்கள் அவர்களின் நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் வழிநடத்துகின்றது. இயேசுவின் பிறப்பு நாள்தான் கிறிஸ்துமஸாக கொண்டாடப்படுது. கிறிஸ்துமஸ் தான் உலகளவில் அதிகளவு மக்களால் கொண்டாடப்படும் விழாவாக இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்டிசம் மற்றும் ஆர்த்தடாக்சி போன்ற பல்வேறு பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் அதன் சொந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகளை கொண்டுள்ளது.